வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. யோர் நெக்ஸ்ட் 5 மூவ்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய புக் சம்மரியை நம்ம தொடர்ச்சியாக சீரீஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது 2வது வீடியோ. நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெயின்ஃபுல்லான, உங்களுக்கு வழி தரக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இது ஏன் இப்போ நினைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களை பிடிக்காதவங்க, ஹேட்டர்ஸ், உங்களை நம்பாதவங்க, அதாவது உங்களால் இதெல்லாம் முடியுமா, உங்களால் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா, உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு உங்களை சந்தேகப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா? மேபி அது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம். அவங்களையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் என்றைக்காவது ப்ரோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எங்கள் வீட்டில் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக யோசி அப்படிங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, நான் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கேன், நிறைய அடிகளை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, வெற்றி அடைகிறதுக்கான எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். நீங்கள் வாங்கின அடிகளுக்கும் ஃபெயிலியர்ஸுக்கும் ஒரு ரிவார்டு வேணாமா? நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்க வேணாமா? உங்களை நம்பாதவங்களுக்கு உங்களை நிரூபித்து காமிக்க வேணாமா? இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி. அந்த கேள்வி இதுதான்: ஹூ டு யூ வாண்ட் டு பி? நீங்கள் யாராக மாறணும்? நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் ப்ரோ, நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணாத வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு. அதுதான் நம்முடைய முதல் சாப்டர், மாஸ்டர் நோயிங் யோர் செல்ஃப். உங்களை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இந்த முதல் சாப்டரில் இந்த முதல் கேள்வி, நீங்கள் யாராக மாறணும். ஏன் முதல்ல இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விதமான பதில்கள் இருக்குது. முதலாவது என்ன அப்படின்னா, முதல் விஷயம், உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சரியான ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, அது உங்களை நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண வைக்கும், கற்றுக்க வைக்கும். 2வது பதில், முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதற்கு எதை கற்றுக்கணுங்கிறத தெரிஞ்சிடும். நீங்கள் எதை கற்றுக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க, நீங்கள் யாராக மாறணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேல்யூபிள் இன்புட்ஸ் வரக்கூடிய வீடியோஸில் வரப்போகுது. பட் இந்த வீடியோவில் இந்த கேள்வியோடு நான் முடிக்கிறேன். நீங்கள் யாராக மாறணும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இதை நாம் இன்னும் ரிஃபைன் பண்ண போகிறோம். இந்த புக் ஸ்டடியை நம்ம எபிக் லைஃப் சேனலில் ஷார்ட்டாக நான் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு 10ல் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக, இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேணும், இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம 365 தமிழ் மோட்டிவேஷன் சேனலில் இதை பற்றின ஆடியோ பாட்காஸ்ட் இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆடியோ பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த யோர் நெக்ஸ்ட் 5 மூவ்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய டெப்த்தான, டீட்டெயில்டான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்மில் போயிட்டு எபிக் லைஃப் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்காஸ்ட் ஆப்பில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் அதை யூடியூப்பில் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 365 தமிழ் மோட்டிவேஷன் சேனலில் நீங்கள் அதை கேட்கலாம். இல்லை எனக்கு ஷார்ட்டாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எபிக் லைஃப் சேனலில் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.